ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33ஆம் 34ஆம் வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 40 verses 33 and 34. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தையிலே எப்பொழுது தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும், நம்முடைய ஊழியங்களிலே உண்டாகும், நம்முடைய குடும்பங்களிலே உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட வேலையை நாம் செய்து முடிக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு மகிமை உண்டாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்து இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முடித்த உடனே 34ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பாருங்க, அந்த வேலையை செஞ்சு முடித்த உடனே கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்களை, அநேக தீர்மானங்களை, ஆண்டவர் தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா அறகுறையாக செஞ்சு விட்டுடுறோம். ஊழியம் கூட பார்த்திங்கன்னா அநேக சபைகளிலே, அநேக ஊழியங்களிலே ஆண்டவர் கொடுக்குற வேலையை முழுமையாக செய்து முடிக்கிறதில்ல. எப்போ கர்த்தருடைய மகிமை விளங்கும் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த ஒரு சின்ன காரியமோ சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை நம்ம கருத்தாக செஞ்சு நம்ம முடிக்கும்போது நிச்சயமாக தேவ மகிமை வெளிப்படும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. தன்மையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டவர் உங்களுக்கு சில திட்டங்களை, சில தரிசனங்களை, ஆலோசனைகளை, தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு போதித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றாய் செய்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் பாதியிலே ஏதோ ஒரு சோர்வு வந்துவிட்டதினாலோ, சில தடைகள் அதிலே ஏற்பட்டதினாலோ, நீங்கள் அந்த வேலையை நிறுத்திவிட்டு அதை அப்படியே விட்டுவிட்டது நிமித்தமாக தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்திலே விளங்காமல் போயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, மோசே வேலையை செய்து முடித்தான். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல இயேசுவானவர் பாருங்க என்ன சொல்றாரு. 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 4, ஜான் சாப்டர் 17 verse 4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இங்கே என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து? பூமியில் எப்படி நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், எப்படி தேவ மகிமை விளங்குச்சு? நீர் எனக்கு நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவர் இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். I have glorified you on the earth. I have finished the work which you have given me to do. ரொம்ப தெளிவாக சொல்கிறார். I have finished the workன்னு சொல்கிறார். நான் முடிச்சிட்டேன், நான் க்ளோரிஃபை பண்ணேன் உண்மை. I glorified you. நான் உண்மை எப்படி மகிமை விளங்குச்சு? கர்த்தர் நியமித்த வேலையை செய்து முடித்த பிற்பாடு தான் மகிமை விளங்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்கள், அந்த இடத்துல ஒரு நிறைவான ஒரு சாட்சியை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதில் என்ன சொல்கிறாரு? 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ என்ன சொல்கிறாரு? நான் என் ஓட்டத்தை நான் முடித்தேன். ஐ ரேன் மை ரேஸ், ஐ ஃபினிஷ் மை ரேஸ். என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன்னு சொல்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன வேலையோ எந்த காரியமோ அதை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு நமக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்கணும், ஒரு டிசையர் இருக்கணும். அநேக நேரங்களில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் பைபிள் கூட பார்த்திங்கன்னா, பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆதியாகமத்தில் ஆரம்பிப்பாங்க, ஒரு 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. திடீர்னு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. எங்கே ஆரம்பிப்பாங்க? புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் படிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. மத்தேயுவில் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து ஒரு 15 அதிகாரம் 20 அதிகாரம் தாண்டி வருவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சோறு வந்துடும், அதையும் விட்டுருவாங்க. அப்புறம் பைபிள் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்தா, எங்கேயோ ஒரு வசனம், அங்கே ஒரு வசனம், இங்கே ஒரு வசனம். பைபிளை அப்படி திறந்து பார்த்து அவங்களுக்கு என்ன சாதகமான வசனம் வருதோ அந்த வசனத்தை வாசித்து விட்டுடுவாங்க. அப்படி நிறைய பேர் இன்றைக்கு எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்கிறத பார்க்குறோம். சிலர் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. நான் 7 days ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்டிங்கை நிறுத்திடுவாங்க. சிலர் 21 days ஃபாஸ்டிங்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கூட அவங்களால அந்த ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது. இப்படி நிறைய பேர் கர்த்தர் கொடுத்த அந்த பாரம், ஆண்டவர் கொடுத்ததான வாஞ்சை, அதை நாம் நிறைவேற்றாமல் பாதியிலே விட்டு விடுகிறதினால் தேவ மகிமையை காண முடிகிறதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கோம். சிலர் அதே மாதிரி ஊழியம் செய்கிற, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி வருவாங்க. அந்த ஊழியத்தை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, எதுவுமே ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, எல்லாமே இன்கம்ப்ளீட் தான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த திட்டம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அதை செய்து முடிக்கும்போது, அங்கே மோசே வேலையை செய்து முடித்த பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை, வாசஸ்தலத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். தர்மியான இந்த நல்ல நாளில் இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக மோசே வேலையை செய்து முடித்தான், அப்பொழுது தேவ மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீர் கொடுத்த வேலையை செய்து முடித்து, ஆண்டவரே தேவ மகிமை அவருடைய வாழ்க்கையில விளங்குவதை அவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதித்து வழி நடத்திக்காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.